திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோவிலில் இருந்த மரகத லிங்கத்தை திருடி விற்க முயன்ற மூவருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரகத லிங்கத்தை சென்னைக்கு கொண்டு வந்து விற்க முயன்றபோது போலீசார் 2 கைது செய்தனர். இதனையடுத்து நடைபெற்ற விசாரணையில் மொத்தம் 9 பேர் சிக்கினர். இதில் வைத்தியலிங்கம், மெல்வின், சகாயராஜ் மற்றும் ராஜா ஆகிய மூவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்ததால் நாகை இலங்கை இடையே மீண்டும் கப்பல் சேவை தொடங்கியுள்ளது. இந்தியா இலங்கை இடையே தொடங்கப்பட்ட பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசியதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது காற்றின் வேகம் சீரானதால் கப்பல் சேவை மீண்டும் தொடங்கியது. இதில் முன்பதிவு செய்த 2 நாட்டு பயணிகள் 95 பேர் மகிழ்ச்சியுடன் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு புறப்பட்டனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.